Peacemakers of Christo. கண்களை மூடி செபிப்போம். என் நேச பிதாவே, கர்த்தவாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. அப்பா, என் வாழ்க்கையில ஆண்டவரே நான் பயங்கர பாவியாக வாழ்ந்தேன். பவுல் ரோமேருக்கு சொல்லுகிற நம்ம எல்லாரும் பாவிகள் என்று. ஆமா ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் பாவிகள், நாங்கள் எல்லாரும் பொய்யர்கள், நாங்கள் எல்லாரும் கோபக்காரர்கள், நாங்கள் எல்லாரும் விட்டு கொடுக்க மன தன்மை இல்லாதவர்கள் சுவாமி. ஆண்டவரே, பொறாமைப்பட்ட ஜீவன்கள் நாங்கள் ஆண்டவரே. எஸ் அப்பா, மன்னிக்காத ஜென்மங்கள் நாங்கள் ஆண்டவரே. எஸ் ராஜாவே, எங்கள் பாவங்களை மன்னியும் என்று கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையையும் நீர் ஆசீர்வதியுங்க சுவாமி. எஸ் அப்பா, உம்முடைய அன்பு பெரியது ஆண்டவரே, உம்முடைய அருள் பெரியது, உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய வரப்பிரசாதம் பெரியது சுவாமி. அப்பா, அந்த அன்பின் நிமித்தமே எங்கள் ஒவ்வொருவரையும் பாவிகளாக இருந்த தருணத்திலும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீரே ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி சுவாமி. இயேசு ராஜாவே, நீ சொன்னீர் பரிசேயரிடம், ஐயா நீ உணவு அளிக்கும் பொழுது ஏழைகளுக்கெல்லாம் கொடுயா என்று, அனாதைகளுக்கு கொடுங்கள் என்று, முதியோர்களுக்கு கொடுங்கள், செய்யும் பொழுது எதையும் எதிர்பார்த்து வாழாதே என்று சொன்னீர் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆனால் என் வாழ்க்கை முழுவதும் நான் ஒவ்வொரு நிமிஷத்துலயும் எதிர்பார்த்து தான்ப்பா வாழ்றேன். ஐயோ, இதை செஞ்சா இது கிடைக்குமா, ஐயோ இத நம்ம செய்யும் பொழுது எவ்வளவு லாபம் வரும் என்று பலவிதமான திட்டங்கள் சுவாமி. இவளை அவனுக்கு கொடுக்கலாமா? ஒரு கல்யாணத்திலையும் சுயநலங்கள், ஒரு புள்ள பிறப்பதிலையும் சுயநலங்கள், சொத்து கொடுப்பதிலையும் சுயநலங்கள், சாப்பாடு போடுவதிலும் சுயநலங்கள் ஆண்டவரே. யார்கிட்ட பேசும்போது கூட சுயநலங்கள், பழகுவதில் சுயநலங்கள் சுவாமி. இயேசு ராஜாவே, இப்ப அவங்களை எல்லாம் மன்னியும் என்று கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க சுவாமி. இத்தனை நாட்களாக கற்பெருமைக்காக நான் என்னை காமிச்சுக்கணும்ட்டு, என்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்குதுன்னு காமிக்கணும்ட்டு, எனக்கு எவ்வளவு பெரிய வேலை இருக்குன்னு காமிக்கணும்ட்டு ஆண்டவரே பணக்காரர்களையும் ஆண்டவரே வசதி படைத்தவர்களையும் பெருமையில வாழ்கிறவர்களையும் கூப்பிட்டு என் வீட்டுல சோறு போட்டேன்ப்பா ஆண்டவரே, தடாபிடமான சோறை போட்டேன் ஆண்டவரே, பெரிய பெரிய விருந்த கொடுத்தேன் ஆண்டவரே. ஆனால் சாமி, ஏழை எளியலுக்கு உதவணும்ன்ற மனப்பான்மை இல்லை ஆண்டவரே. நான் நிறைய சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணின்னு சாப்பிட்டேன் ஆண்டவரே. ஆனால் ஒரு பிச்சைக்காரன் ஒரு 5 ரூபா கேட்டா கூட கொடுக்க தயங்கினேன் சுவாமி. என் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஏசப்பா, நான் எதையோ எதிர்பார்த்து வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே. தியாக உணர்வுகள் இல்லை சுவாமி. ஆண்டவரே, மற்றவருடைய காயங்களையும் புண்களையும் நான் புரிந்து கொள்ளல சுவாமி. நான் ஆடம்பரமாக வாழ்ந்தேன் ஆண்டவரே. என் அண்ணன் தம்பிங்க கஷ்டப்படும் போது கூட, என்னுடைய அக்கா தங்கைகள் கஷ்டப்படும் போது கூட உதவுற மனத்தன்மை எனக்கு இல்லாமல் போயிடுச்சு ஆண்டவரே. அப்பா, நான் கஷ்டப்படும் போது யாரும் எனக்கு உதவலையேப்பா என்று கண்ணீர் விடுகிற பிள்ளைகள் ஏராளம் சுவாமி. இயேசுவே, இவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி. நாங்கள் அறியாமல் புரியாமல் தற்பெருமை வாழ்க்கையில வாழ்ந்து ஆண்டவரே, ஆடம்பர வாழ்க்கையில வாழ்ந்து எங்களுக்காக சுயநலத்திற்காக காரியங்கள் நடப்பதற்காக காரியங்கள் திட்டம், எங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் பல திட்டங்களை போட்டோம் சுவாமி. ஆண்டவரே, அனைத்தையும் மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏழை எளியவர்களுக்கு உதவுகிற கிறிஸ்தவ பிள்ளைகளை எழுப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஏழை எளிய பிள்ளைகள் உதவி செய்கின்ற எல்லா பிள்ளைகளுக்கும் 100 மடங்கு ஆசீர்வாதங்களை நீர் பொழியும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரலோக ஆசீர்வாதம் வரட்டும் சுவாமி. ஆண்டவரே, எந்தெந்த பிள்ளைகள் கோயில்களுக்கும் ஆலயங்களுக்கும் அநாதை ஆசிரமங்களுக்கும் ஏழை பிள்ளைகளுக்கும் முடமானவர்களுக்கும் ஆண்டவரே உதவி செய்கிறார்களோ, ஏழை பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்களோ, அவர்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதங்களை, பரலோக ஆசீர்வாதத்தை, பரிசுத்த ஆசீர்வாதத்தை, அற்புதத்தின் ஆசீர்வாதத்தை, ஆரோக்கியத்தின் ஆசீர்வாதத்தை, சந்தோஷத்தின் ஆசீர்வாதத்தை, சமாதானத்தின் ஆசீர்வாதத்தை நீர் பொழியும்படியாக ஜெபித்து அருமையான பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்கிற ஒரே தேவன் நீர்தான். அற்புதங்களை செய்கிற ஒரே தேவன் நீர்தான். எங்களை எல்லாம் போஷிக்கிற தேவன் நீர்தான். எங்களை அன்பு செய்கிற தேவன் நீர்தான் என்று விசுவசித்து
அருமையான பிள்ளைகளை உடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாயிருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதலாய் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரண்ட் ஹிபோரா குசாலா சார்பாகவும் எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி, பத்தாத துணி, புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். ரொம்ப நன்றி. கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசீர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒரே குருவானவர் ஃபாதர் டேவிட், அதாவது நான் ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்களுக்காக இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நேர்த்தி திருப்பலி, கிரகோரியன் மாஸ், ஆராதனை, உன்னத திருப்பலியை ஒரே குருவானவராக ஆண்டவருடைய சந்நிதியிலே ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் கொடுக்கிற அந்த 100 ரூபாய்க்கு நியாயமான காரியங்களை நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு செய்கிறோம். அதனால தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனைவரும் நேர்த்தி திருப்பலி, அதாவது உங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறவில்லை என்றால் 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். இல்ல நன்றி திருப்பலியாக கூட அர்ப்பணிக்கலாம். இல்ல ஆத்மாக்களுக்காக, ஆத்ம இளைப்பாறுதல் அடைவதற்காக கிரகோரியன் மாசை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். அதாவது 30 திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ நோய்களையும் எத்தனையோ வலிகளையும் அகற்றி போடும் குழந்தை பாக்கியத்திற்கு, ஆஸ்மாவுக்கு, மூச்சு வாங்குவதற்கு, மூச்சு திணறலுக்கு, வயிற்று வலிக்கு அனைத்திற்கும் இது உதவும். முழங்கால் வலிக்கு, சுகர், பிபி அனைத்திற்கும் இது உதவும். இதை தயவு செய்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது உன்னத புத்தகம். ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய வல்லமையான ஜெபங்கள், செபஸ்தியார் தகடு, அந்தோனியார் தகடு செய்வதற்காக கட்டு ஜெபங்களை வைத்து எழுதியார்கள். அந்த ஜெபங்களை உடைய இந்த புத்தகம் வல்லமையானது. செய்வினைகளை அகற்றுவதற்கும், சாத்தான்களை விரட்டுவதற்கும், கட்டுகளை உடைப்பதற்கும் இது பயன்படும். இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனலை தயவு செய்து ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். மக்களுக்காக அனுதினமும் ஜெபிக்கணும். என்னாலும் ஆண்டவர்கிட்ட பரிந்துரை செய்ய வேண்டும் என்று இந்த சேனலை வழி நடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க. உங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். Praise the Lord. God bless you all.